ஹாய், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நான் இருக்கிற இடம் வந்து லண்டனில் டெம்பிள். இது வந்து யூகேயில் இருக்கிற முதல் 15 டூரிஸ்ட் பிளேசஸில் இதுவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க. பார்த்தீங்களா, இது பக்கத்தில் சின்ன பார்க் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி ஒரு பில்டிங், மொட்டை மாடின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து பார்த்தா இன்னும் அழகாக தெரியும். இருக்கிறதுக்கு மேலே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய சேரெல்லாம் போட்டிருக்காங்க. லவ்லி பிளேஸ். சொல்ல போனால் கப்பல் வந்துருக்குது பாருங்கள். கப்பல் எல்லாம் இது பார்த்தால் பெரிய ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் மிகவும் ஆழம் அதிகமான ஒரு இடம். லண்டனில் இது தேம்ஸ் நதி, லண்டன் தேம்ஸ் நதி இதுதான். லண்டனில் மாத்திரம் இல்லை இந்த தேம்ஸ் நதி, யூகேயில் எல்லா பாகங்கள்லையும் இதில் கிளைகள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஸோ ஆனால் லவ்லி பிளேஸ். ஆனால் தெரிகிற இடம்தான் வந்து லண்டன் ஐ. அதில் வந்து போகிறதுக்கு பெரும்பாலும் ஒரு £25 டிக்கெட் எடுப்பாங்க நினைக்கிறேன். 15 to 25 டிபெண்டிங் ஆன் த டைம். அந்த ஒவ்வொரு நேரத்தை பொறுத்து இருக்குது. அந்த லண்டன் ஃபயர் ஒர்க்குன்னு சொல்லி ஒன்று நடக்கும். அதாவது வந்து எவ்ரி இயர் வந்து ஆண்டு ஸ்டார்டிங் எண்டை க்ளோஸ் பண்ணி புது நியூ இயர் தொடங்குற அன்றைக்கு வந்து இங்கெல்லாம் டிக்கெட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் £300 போகும் இந்த சிப்பில் இருந்து அதை பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு பிரபலியமான இடம் வந்து. அப்படி இருந்தும் அந்த டிக்கெட் எல்லாமே வந்து விற்று போயிடும் அவ்வளோவுக்கு. ஏன்னா லண்டன் தானே சொல்லப்போனால் வந்து யூகேயில் உலகம் பூராவும் இருக்கிற பல மில்லியனர்ஸ் வந்து இருக்கிற இடம் வந்து லண்டன் தான். ஸோ ஒரு சாதாரண செய்ய மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கப்பல் இருக்குது. பல தேவைகளுக்காக வந்திருக்கும். ஆனால் இது பயணிகளை ஏற்றி செல்கிற கப்பல் இல்லை. பயணிகளை ஏற்றி செல்கிறதுக்காக அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன சுற்றுலா பயணிகளுக்கான படகுகள் இருக்குது. கப்பல் மாதிரிக்கும் லிட்டில் பிட் பிக்கா சொல்லப்போனால் க்ரூயிஸ் ஷிப்னு சொல்லுவாங்க இதில் வந்து. ஸோ இதுக்குள்ளே கேன்டீன் எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ கேன்டீன், டாய்லெட், சாதாரணமாக எல்லா வசதிகளும் அதில் இருக்குது. அழகாக இருந்து லண்டன் தேம்ஸ் நதியை சுற்றி பார்க்கலாம் இந்த க்ரூயிஸ் ஷிப்போடாக வந்து. எப்படி இந்த ஷிப்பில் டிக்கெட் எடுக்கிறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி சின்ன சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே போய் அதில் டிக்கெட் எடுக்கலாம். அல்லது அதில் ஒரு மிஷின் இருக்கும், டிக்கெட் மிஷின். அது ஊடாகவும் அங்கே டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். எடுத்து இந்த படகுல ஏறினீங்கன்னு சொன்னால் இந்த லண்டன் தேம்ஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. மிகவும் அருமையான பிளேஸ். கொஞ்ச நேரம் இருந்து இந்த காற்று ஓட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்கிறது போனால் அனுபவிக்கிறது பெட்டராக இருக்கும். அளவு லவுடியாக இருக்கும். இந்த பிரிட்ஜோடாக வாகனங்கள் போய் கொண்டு இருக்கு. இதுக்கு அடுத்த பிரிட்ஜு, இந்த அடுத்த பிரிட்ஜுக்கு அடுத்த பிரிட்ஜ் வந்து லண்டன் பிரிட்ஜ். ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக லண்டன் இருந்தாலே லண்டன் பிரிட்ஜ் தான் படங்களில் காட்டுவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு லவ்லி பிளேஸ் தான். நிறைய கேன்டீன் எல்லாம் இருக்கும். நிறைய சின்ன சின்ன ஷாப்புகள் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும். நைட் டைமில் வந்து அதிகமாக கபலாக போய் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த குழு அந்த காற்றுல என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு லவ்லி பிளேஸ் அது. இதுதான் கப்பல். ஸோ கப்பலுக்கிட்ட மிக நெருக்கமாக வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். கப்பலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இதுதான். ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வழியெல்லாம் போகிறது. இதில் ஒஃபீஸ் அண்ட் டெஸ்க் அவைலபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த படங்களில் பார்த்துருப்பீங்களான்னு, இந்த ஷூட்டிங்கில் வந்து சில வேளையில் கப்பல்களுக்குள்ளே மீட்டிங் நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ அப்படியான அவைலபிள் இருக்குன்னு சொல்லி இதில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹாலிவுட் படங்கள் எடுக்கிறதுக்குரிய லொக்கேஷன் தான் அது. சொல்லப்போனால் அருமையாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதில் பண்ணியிருக்காங்க. சரி, படியால் இறங்கி பார்ப்போம். இந்தியா ஸ்ரீலங்காவில் வந்தால் அந்த படிகளை பார்க்குற தினம் வந்து கோவில் தான் ஞாபகம் வரும் எனக்கு. நிறைய
கோவில்களுக்கு தான் போயிருந்தேன் நான் இந்தியா ஸ்ரீலங்கா வந்து. ஆனால் இங்கே வந்து நம்ம தேம்ஸ் நதியை இறங்கி ஒரு தடவை பார்ப்போம் அப்படிங்கிறேன் லண்டனில். அப்படி ஆல்மோஸ்ட் இறங்கி போகிறது பயமாக தான் கிடக்குது. பாஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தேம்ஸ் நதி வந்து டைம் டு டைம் வந்து இதில் அளவு வந்து கூடி குறையும். சில நேரங்களில் மழை பெய்கிற டைமில் அதில் தண்ணி உயரம் வந்து அதிகரிக்கும். மழை குறைகிற டைமுகளில் இந்த தண்ணீர் அளவு வந்து குறையும். அதெல்லாம் இங்கே பாஸ் பிடிக்குது. இங்கே போகிறதுக்கு பயமாக கிடையாது. பிகாஸ் வழுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. மேபி இன்னொரு டைமில் அதுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு வந்து வழுக்கி விழுந்தாலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி டைம் பார்க்கலாம். பட் இது குளிக்கிறதுக்கு பொருத்தமான இடமே இல்லை. பிகாஸ் இந்த தண்ணி அவ்வளோ பெரிய சுத்தம் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாம் வந்து இந்த தேம்ஸ் நதியில் சுத்திகரித்து தான் எங்களுக்கு தராங்க. இந்த தேம்ஸ் வாட்டர்னு சொல்லி நாங்கள் குடிக்கிறதுக்கு வர தண்ணிகள் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் சுத்திகரித்து தான் நாங்கள் குடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு எப்படி கட்டிருக்காங்கன்றதை பார்த்துருக்காங்க. இதை ரிப்பேருக்காக வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தா இந்த ஸ்டெப்புகளுக்குரிய அந்த பாலம் மாதிரி அதுக்குரிய ஸ்ட்ரக்சர்கள் மட்டும் இருக்குது. அந்த ஸ்டெப்புகள் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா போல் வாழமா போகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயம் கொண்டு வருதுன்னு பெருமையாக இருக்குது. இதில் இருந்து பார்க்குறதுல இன்னும் அழகாக வியூ தெரியுது. பாருங்க போல் வாழை மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றும் இன்னும் வட்டி பார்க்குறது பயமாக கிடையாது. உள்ள விழுந்தாலும் விழுந்துடலாம் வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு சயின்ஸும் இருக்குது வந்து ஏன்னு சொல்லி கூட வட்டி பார்க்கக்கூடாது. பேர் இடங்களை சயின்ஸ் ஃபேக்டும் இருக்குது. நான் ஒரு படியால் இறங்கி காட்டுங்க. அதே போல் இங்கால பக்கம் அந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்துருக்கிறாங்க. எடுத்து போட்டு அந்த ஸ்டெப்பை இப்படி செஞ்சுருக்காங்க காட்டிக்காங்க. இது பழங்காலத்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு நூற்றாண்டு கணக்கில் பழமையான இடம் இது. இந்த நூற்றாண்டுக்கு முன்னே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே இந்த ஸ்டெப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நதிக்குள்ளே இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை கட்டிப்பாங்கன்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ காலம் வரைக்கும் இதில் பெரிய அளவு மாற்றம் இல்லாமல் இந்த இடங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் இருக்கும். ஏன்னா லண்டன் வந்து டெக்னாலஜிக்கு மட்டும் பேர் போன இடம் இல்லை. அதே நேரம் வந்து பழமைகளை பேர்ன்றதுலேயும் அவங்க பேர் போனாங்க. சொல்லப்போனால் பழைய கார்கள் இப்போவும் இந்த 1945 டைமில் டிசைன் பண்ண காரெல்லாம் இப்போவும் லண்டனில் ஓடிக்கொண்டிருக்கும். பழமைகளையும் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சுற்றுலா படகுகள். இந்த படகுகளில் இப்படி தான் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நான் தெரியுது இந்த வழி ஊடாக அந்த படகுல ஏறி பயணிக்கலாம். ஸோ நம்ம டிக்கெட் அங்கே வார வழியிலையும் எடுக்கலாம் அல்லது படகுக்குள்ளேயும் எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் பல தடவை போயிருக்கிறேன். படகுக்குள்ளே எடுக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது என்று ஐ திங்க் நினைக்கிறேன். சிஸ்டத்தில் சில மாற்றங்களை அடிக்கடி கொண்டு வருவாங்க. அதால் வந்து சம்டைம் மிஷினோட தான் எடுக்க வேணும். சம்டைம் அதில் டிக்கெட் கவுண்டரில் எடுக்கலாம். இப்படி தான் பார்க் பண்ணுவாங்க. இதில் பார்க் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க ஏறலாம். இறங்க விரும்புகிறவங்க இதிலேருந்து இறங்கி கொள்ளலாம். ஒவ்வொரு
பக்கத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு எல்லாம் நின்று போய்கொண்டே இருக்கும். அந்த ஸ்டெப்புகளில் இறங்கி நம்ம வெளியே வே அவுட் பண்ணலாம் அல்லது இன்னும் பண்ணலாம். உள்ளேயும் போகலாம் வெளியேயும் போகலாம். அதில் லண்டன் ஐயோட சூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. சம்மர் டைமில் பஸ் எல்லாம் இப்படி தான் மேலே ஓப்பனாக இருக்கும். பஸ்ஸில் இருந்து இப்போ லண்டன் சிட்டி எல்லாம் இப்படி பயணிக்கிற நேரம் அழகாக எல்லா காட்சிகளையும் பார்த்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நீங்களும் வந்தால் எலப்பியான பஸ்ஸில் ரோல் பண்ணி பாருங்கள், ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். எப்படி கப்பலெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக கப்பலில் இருந்து சாப்பிடலாம், ட்ரிங்க்ஸும் பண்ணலாம், பார் எல்லாம் இருக்குது. இந்தளவு ஒரு லவ்லியாக இருக்கும் இந்த இடம். மிகவும் அமைதியான ஒரு இடம். அதே நேரம் ஒரு தடவை வந்து நின்றால் திரும்பி எப்போ வருவோம் இந்த மாதிரி தோணும். அந்தளவுக்கு ஒரு வெரி லவ்லி பிளேஸ். இதில் பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கி செட்டில் ஆக மாட்டோமான்னு தோணும். பெரும்பாலும் எனது இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கிற விடயங்கள் ஆன்மீகம் சார்ந்தவையாகத்தான் இருக்கும். மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான சில வீடியோக்களையும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்கிறதாக நான் இருக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வெல்கம் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆக்கப்பூர்வமான வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். See you later.